என்னைக்கு அதெல்லாம் நம்ம சாவதானே போறணும். தனியா சாவணும்னா நீ போய் சாவணும், எங்களை கூட்டு வந்து எங்களையும் இது பண்ணி விட்டுற. நீ சாவுறனா நீ சாவணும், எங்களை எதுக்கு பிடிச்சிட்டு வந்து சாவ வைக்கிற நீங்க? நான் தனியா சாவறது ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்கு. நாங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை, எனக்கு பர்த்டே இன்னைக்கு, பிறந்த நாள் எனக்கு. வருஷம் ஒரு 10 பேருக்கு லிஃப்ட் கொடுப்பேன் நான். சரிங்களா? அது வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சிருக்கேன், பழக்கமாக வச்சிருக்கேன். ஒரு 5 பேருக்கு கொடுத்துட்டேன், இன்னொரு 5 பேர் தேவைப்படுறாங்க. நீ எங்கே போகிறேன்னு சொல்லுங்க, நான் உங்களை ஃப்ரீயாகவே ட்ராப் பண்ணிடுறேன், காசு எதுவும் தேவையில்லை. பக்கத்தில் தானே போகிறேன். எங்கண்ணா? பக்கத்தில் தான் போகிறேன், வரையும் போகிறேன். இல்லை, நான் பிறந்த நாள் வருஷம் கொடுப்பேன். டைம் வேறு ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு. 5 பேருக்கு கொடுத்துட்டேன், அதனால தான் பிறந்த நாள் தான் கேட்குறேன். வருஷம் இதாக பழக்கமாக வச்சிருக்கேன் நான். 10 பேருக்கு உதவி பண்ணுவோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. நீ காசுலாம் தேவையில்லை, நீங்கள் சும்மா வந்தால் போதும். ஓகேவா? எங்கே போன சொல்லுங்க, நான் ட்ராப் பண்ணிடுறேன். பக்கத்தில் தானே. சரி சொல்கிறீங்க, வரேண்ணா. சரி வாங்க. யாருக்காவது உதவி பண்ணணும்னு ஆசை எனக்கு. சரிண்ணா, பிறந்தநாள் அதுவும் நம்ம ஏதாவது உதவி பண்ணணும். காசோ பணமோ நம்மளால கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வசதி இல்லை. சரி, நம்ம வண்டி ஓட்டிட்டு வரோம், சரி இதில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு 3-4 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். 10 பேருக்கு ஒரு உதவி மாதிரி எங்கே போகிறாங்களோ அவங்க ட்ராப் பண்ணால் எனக்கு ஒரு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் எனக்கு. எங்க நான் போந்த முடியல. எங்கே போகிறீங்க? உங்கள் பக்கத்தில் தான் அந்த ஆச்சாண்டு. சரி சரி. உன் பேர் என்ன? கார்த்தினா. கார்த்தி. உங்கள் பேர் என்ன? பிரவீன். பிரவீன். என்ன ஊர்? சொந்த ஊர்? மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. பரவாயில்ல. எனக்கு உளுந்தூர்பேட்டை சொந்த ஊர் எனக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாம், சாப்பிடலாம் அப்படியே போனோம். சரி சரி. ஓ, இப்போ சாப்பிட்றதாக வந்தீங்களா? இப்போ பிறந்த நாள் சொல்லிட்டு அமைதியாக இருக்கு பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த நேரத்துக்கு ஹாப்பி பர்த்டேண்ணா. நன்றி நன்றிண்ணா. நன்றிண்ணா. நன்றி. ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன். சரி. ஹலோ. மச்சான், எனக்கு சுத்தமாக வாழவே எனக்கு பிடிக்கல. எனக்கு பின்ன என்னடா எனக்கு 9 வருஷமா லவ் பண்ண நான், வேணான்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ணுறேன்? என் வாழ்க்கையே நான் அவளுக்காக தான் வாழ்ந்தேன். நான் பேசும்போதெல்லாம் நல்லா தான்டா பேசினேன். இப்போ திடீர்னு என்னன்னு தெரியல, 2 நாளாக இதுமாரி எங்கள் புருஷன் வந்து பேச விட மாட்டான், வீட்டுக்கு அறுத்துட்டு வர அப்படின்றா. என்னால் தாங்க முடியலடா. நான் சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இருந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதான் எப்படி சாவதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. அதான் பேக்கரிக்கு போயிட்டு ஒரு கேக் வாங்கினேன். இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. விஷத்தை கலந்துட்டு தனியா சாவறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. விளையாடுதுண்ணா. தனியா சாவறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது எனக்கு. அதனாலதான் 2 பேர் துணை கூட்டுட்டேன் நானு. நீங்க சாவணும் எங்களுக்கு கூப்பிட்டுனா நாங்க எங்கே போறோம் மச்சான்? நாங்க போறோம், எங்களுக்கு இல்ல மச்சான், நான் எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சாவ போறேன் நான். என்னன்னா என்ன ஒண்ணு சொல்ல வரா, ஏதாவது தப்பு பண்ணிதான் மன்னிச்சிடுறேன். என்ன எங்க அம்மா பண்ண சொல்லிடு. சும்மா எங்களை கூப்பிட்டு நீங்க சாவறதுனால எங்களை ஏத்திட்டு வந்துட்டு இறக்கி விட்டுறது. ஐயோ, நீ சொல்லிடு, எங்க வீட்டுல சொல்லிடு. போய் நான் தனியா சாவறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது, நான் அதான் கேட்கலாம் கொடுத்தேன். தப்பா எடுத்துக்காதண்ணா. என்னைக்கு அதெல்லாம் நம்ம சாவதானே போறணும். தனியா சாவணும்னா நீ போய் சாவணும், எங்களை கூட்டு வந்து எங்களையும் இது பண்ணி விட்டுற. நான் பயமா இருந்தது, நான் தனியா சாவறது குட்டிலாம் இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? எனக்கு தானே குடும்பம் கூட்டி இருக்கு. குடும்பம் கூட்டிட்டு இருக்கா, நீ சாவ போறனா சாவ, எங்களை எதுக்கு எடுத்துட்டு வந்து சாவ விடுற? ஒண்ணு இல்ல, நான் விஷம் கொரோனா கேக் சாப்பிடுன்னு சொல்லுது. ஆனா நான் கேக் சாப்பிட்டோம். ஆனா சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறேன். கேக் கொடுத்துட்டு நீங்க சும்மா கொடுத்தா சாப்பிடுவீங்களா? சும்மா கொடுத்தா சாப்பிடுவீங்களா? பிறந்த நாள் சொன்னா தானே சாப்பிடுவாங்க. எங்க நம்பி எவ்வளவு பேர்னா இருக்காங்க. நான் 9 வருஷமா லவ் பண்ணேன். நான் திடீர்னு வேணான்னு சொல்லிட்டேன், நான் புருஷன் திட்டான்னு சொல்லி. நான் என்ன பண்றது? 9 வருஷமா லவ் பண்றேன்னா எங்க என்ன இது பண்ற? எல்லாருக்கும் பத்தி தொண்டெல்லாம் லவ் பண்றீங்க.
எனக்கு உங்க பிரச்சனை அது தனிப்பட்ட பிரச்சனை, எங்களுக்கு ஏன்னா கேட்க கொடுத்து இது பண்றீங்க? எனக்கே மயக்கம் வர மாதிரி இருக்குண்ணா. தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்குண்ணா. தொண்டை ரொம்ப கவுதடா. விஷம் அப்படித்தானே இருக்கும், விஷம் பிடிச்சா அப்படித்தானே இருக்கும். என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் இப்ப? என்ன நீங்க தானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா, நீ தானே பாக்கணுங்களா? நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன பண்ண போறோம் நம்ம? வீட்டுல எங்களை தேடுவாங்கண்ணா. இப்போ நான் எனக்கு தானே குடும்ப குட்டி இருக்குண்ணா. தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்குண்ணா. ஹாஸ்பிட்டலுக்குண்ணா உங்க பிரச்சனையில எங்களுக்கு ஏன்னா கேட்க கொடுக்குற நீ? நான் 9 வருஷம் லவ் பண்ணேன்னா அப்படின்ட்டு தானே நான் கேட்க சாப்பிட்டேன். ஆமா, நான் 9 வருஷம் லவ் பண்ணேன்னா திடீர்னு வேணான்னு சொல்றேன். நான் என்ன பண்றது? நான் வாழ்றதா நான் நீங்களே சொல்லுண்ணா. சாவணும்னு நினைச்சேன் நான். சாவு குடும்ப உரிமை இல்லை எனக்கு இந்த உலகத்துல. நீ சாவுறனா நீ சாவணும், எங்களை வரைக்கும் பிடிச்சிட்டு வந்து சாவ வைக்கிறீங்க. நான் தனியா சாவது ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்கு. நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க சும்மா போட்டு எனக்கு ஒரு உதவி கூட பண்ண மாட்டீங்க நீங்க. இதெல்லாம் உதவி அதெல்லாம் உதவினா எப்படின்னா நீ சாவறதுக்கு நாங்களும் கூட வந்து எப்படின்னா சாவறது? ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணாங்களா? நான் இங்க ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு தெரியாது எனக்கு. மேப்ல போட்டு பாக்குறேன். பக்கத்துல இருக்கணும். வண்டி என்ன போற வேலை கூட மேப்ல போட்டு போற பாக்குறேன். வேலை கூட கேட்டுக்கலாம். தொண்டெல்லாம் ஒரு மாதிரியா நாங்க இருக்கு. நடந்து போயிருப்போம். நான் தோதானா போனோம். நாங்க நான் பேபி ஹாஸ்பிட்டல் தானே இருக்குது இங்க. காமெடி பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு எனக்கு வழி தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு மேப்ல போட்டு பாக்குறேன். சும்மா போறேன் எங்களை கூட்டு வந்து கேக் கொடுத்துட்டு வெஸ்டா வந்து இன்னும் காமெடி பேபி ஹாஸ்பிட்டல் இருக்கு. நாங்க பேபி ஹாஸ்பிட்டல் தானே இருக்குது இங்க. இப்ப நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறியா இல்லையா? இப்ப நான் பேபி ஹாஸ்பிட்டல் குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் தானே இருக்குதுங்க. வேற எங்காச்சும் இருக்கும் பாரு. உன் கூட என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. சும்மா வந்து எங்களுக்கு நானும் தானே சாப்பிட்டேன். நீ உங்க நீங்க லவ் பண்ணி உங்களுக்கு பிரேக்கப் பண்ணா எங்களை ஏன்னா சும்மா நான் யாருன்னா நீங்க யாருன்னு கூட தெரியல எங்களுக்கு. சும்மா கூப்பிட்டதுக்கு எங்களை இது பண்ற. தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்கு. நான் போனா நான் தலை சுத்துது. ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணானா தலை சுத்துதுண்ணா. தலை சுத்துனா ஹாஸ்பிட்டல் நம்ம 3 பேரும் ஒன்னா அடக்க முடியலன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டோமா? நீங்க போறது எங்களுக்கு பயமுத்துறியாண்ணா? நீ என்னண்ணா லவ்ண்ணா, புரிஞ்சுக்கண்ணா. எனக்காக நீங்க உயிரை கொடுத்தீங்க, நண்பனுக்காக உயிரை கொடுத்தீங்கன்னு அவனா ஸ்டேட்டஸ் போட சொல்றேன்னா ஸ்டோரி போட்டுருந்தேன். தனியா சாவனா எங்க 2 பேரும் சாவறதுலாம் பயப்படக்கூடாதுண்ணா. அதெல்லாம் ஒரு வீரவனா. இது என்ன எனக்கே தொண்டை ஒரு மாதிரியா கரகரம் தானே இருக்குது. எனக்கும் அப்படிதானே இருக்குது. பேபி ஹாஸ்பிட்டல் தானே இருக்குது இங்க. நான் எங்கனா போறேன்? நீ பேசிட்டே இருக்க. வண்டி எடு. தலை சுத்துதுண்ணா. இருக்கு வண்டி. உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? உங்க வண்டி ஓட்ட தெரியுமா? எனக்குலாம் ஓட்ட தெரியாது வண்டி. இவ்வளவு நேரம் நீ தானே ஓட்டிட்டு வந்த வண்டி எடு. நான் தலை சுத்துதுண்ணா எனக்கு. பக்கத்துல எடுனா வண்டி அண்ணா. நான் அண்ணா இறங்க கூட்டு போக சொல்லணும். போன் எடுங்க. வீட்டுக்கு அண்ணா போன் அடிக்கிறானா? பண்ணா நீ என்ன அவ்வளவு நேரம் நீ தானே ஓட்டிட்டு வந்த? தலை சுத்துதுண்ணா எனக்கு. எங்களுக்கும் அப்படித்தானே இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல் போனா பக்கத்துல ஏதாச்சும் இருக்கும். பேபி ஹாஸ்பிட்டல் தானே இருக்குது இங்க. போன் பண்ணனா எனக்கு தலை சுத்துதுண்ணா. நீ தானே ஓட்டிட்டு வந்த வண்டி. தலை சுத்துதுண்ணா. நீ யாருக்கா போன் பண்ண? நான் வீட்டுக்கு போன் பண்றேன். என்ன பசங்களுக்கு யாருன்னா வீட்டுல தலை சுத்துதுண்ணா. வீட்டுல எங்களுக்காக அம்மா எல்லாம் இருக்காங்கண்ணா. வண்டி எடுங்கண்ணா. உங்களை நம்பி வந்ததுக்கு இப்படி பண்றேன். நீ பர்த்டே கேக் எல்லாம் கொடுத்துட்டு இப்படி பண்ற. செம்ம காண்டாவது. பார்த்தா வண்டி எடுறா. நான் தலை சுத்துதுண்ணா. என்ன பண்றது? நான் உங்களை நம்பி தெரியாம கேக் பர்த்டேன்னு கேக் சொல்லிட்டு அவர் ஏதோ லவ் பிரச்சனை கேக் சாப்பிட்டு எங்களும் கொடுத்து மருந்து கலந்து கொடுத்தாரா? வண்டி என்ன உனக்கு பிரிட்ஜாண்டா தான் நிக்கிறேன். தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்குண்ணா. தலையை சுத்துதுன்றான். பிரவீன் வேற அவனும் சாப்பிட்டான் மயக்கம் வருதுன்னு சொல்றாரா? இங்க பக்கத்துல எங்காச்சும் இருக்கும். நான் கேட்டு பேபி ஹாஸ்பிட்டல் தானே இருக்குது இங்க. காமெடி பண்றாரு அவரு. மருந்து கொடுத்துட்டு காமெடி பண்றாரு அவரு. நீ எடுனா. நீ தலை சுத்துதுண்ணா. களை சுத்துதுன்ற அதுன்ற காமெடி பண்றாரு. கேக் எல்லாம் கொடுத்துட்டு நான் சும்மா நடந்து வந்தவங்க இறக்கி விடுறேன்ட்டு வாடா பிறந்த நாள் தம்பி அங்க இறக்கி விட்டுறேன். சுத்தினாலும் பரவாயில்ல வண்டி ஏறா. தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்கு எனக்கு. இப்ப நான் தலை சுத்துது. நான் புரிஞ்சுக்க நான் சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல வண்டி ஏறா. தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்கு. என்னன்னா பண்றது? தலை சுத்தினா எங்களுக்கு பரவாயில்ல. தலை சுத்தினாலும் இது சுத்தினாலும் பரவாயில்ல. வண்டி எடுனே. என்னன்னா எங்களுக்கு பயமா இருக்குண்ணா. வண்டி அண்ணா ப்ளீஸ். ஹாஸ்பிட்டலுங்க பக்கத்துல எங்காச்சும் இருக்கும். நான் வண்டி அண்ணா பதில ஹாஸ்பிட்டல் தான் உண்ணா எங்களுக்கு. நீ இப்ப எடுக்கிறியாப்பா? நான் தலை சுத்துதுண்ணா. தலை சுத்தினா வண்டி எடு. தலை சுத்துதுண்ணா. தலை சுத்தினா வண்டி எடு. நான் தலை சுத்துதுண்ணா. தலை சுத்துனா நாங்க என்ன பண்றது? வண்டி எடு.
வண்டி என்ன ஹாஸ்பிட்டல் எதனா வண்டி அண்ணா. நான் பேபி காமெடி காமெடி பண்ணிட்டு இருக்காது வண்டியாடா ஃபர்ஸ்ட் நீ. சரி ரைட்டு, நான் என்ன சொல்றேன், இது வந்து யூடியூப் பிராங்க்னு. என்ன பிராங்க் மயிரன்ட்டு நிஜமா நான் கேமரா இருக்கு பாருங்க, இங்க பாருங்க முன்னாடி. சரி கேக்கல கேமரா விடு, கேக்கல விஷம் இருக்கானு. இல்லண்ணா சும்மா விளையாட்டு சொன்னேன், இங்க பாருங்க கேமரா. என்னண்ணா இதெல்லாம் கேக்கல சீரியஸா இல்லண்ணா, விஷயம் இல்லண்ணா, நானும் தானே சாப்பிட்டேன். அப்புறம் நீங்க லவ் தொண்டை பிரச்சனை சாப்பிட்டேன்னு சொல்றீங்க, நாங்க அது எங்களுக்கு கொடுத்துறீங்க. ஐயோ நிஜமா விஷம் இல்லை, இங்க பாருங்க கேமரா தெரியுதா? எங்கண்ணா? இங்க பாருண்ணா. ஆமாண்ணா. இருக்குண்ணா, எங்களுக்கு நம்பிக்கை இல்லைண்ணா, பயமா ஐயோ இருக்கு. நான் நிஜமா சொல்றேன், இங்க பாரு. தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்குண்ணா. காலகாரம்லாம் இல்ல, அது பயத்துல அந்த மாதிரி இருக்கு. விஷம்லாம் கிடையாது, பயமுத்துறீங்க நீங்க. விஷம்லாம் கிடையாது, கேக்குதான் அது. இது என்னன்னா, தெரியாத வண்டியில இந்த மாதிரி யாருன்னா கூட்டாங்கன்னா போகாதீங்க, சரிங்களா? போனா என்ன ஆகும், போனா இது மாதிரி நம்மளுக்கு என்ன நடக்கும். உண்மையதான் சொல்றீங்களா? போய் நிஜமா தான் சொல்றேன், நான் சாப்பிட்டேன்ல, பயப்படாதண்ணா. பிராங்க் தான் அது, சரிங்களா? யூடியூப் பிராங்க். கார் பயந்துட்டானா நானு, யாருக்கு வந்து பாண்டடாய் கூட்டு வந்து எங்களுக்கு விஷம் கொடுத்து பயந்துட்டானா நானு. விஷம்லாம் இல்லைண்ணா, பயப்படாதீங்க. இது வந்து என்னன்னா, இந்த மாதிரி யாருன்னா வந்து வண்டியில கூட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து போகக்கூடாது, சரிங்களா? இதுக்கப்புறம் போவீங்களா? 2 அடி வர ஆச்சு நீ வண்டியில். சாருண்ணா. சரி நான் ட்ராப் பண்ணிடுறேன். சாப்பிட்ண்ணா, தைரியமா சாப்பிட்ண்ணா, சாப்பிடலாம்லண்ணா, பயமா சாப்பிட்ண்ணா. இருக்கு, ஐயோ பயமா இருக்கு. இல்லைண்ணா, எப்படி சாப்பிட வச்சு பார்த்தியா? சும்மா சும்மா சொன்னேன், சாப்பிட்ண்ணா. உங்கள் வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாங்களா? பண்ணீங்கண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய பேர் பார்ப்பாங்க, சரிங்களா? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். பிறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே.